கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவின் சார்பில் ரமலான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் சாதிக்கான் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் ஜே. அக்பர் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தையும் அன்பு மற்றும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தும் விதமாக இந்து மற்றும் கிறிஸ்தவ மத குருமார்களும் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஆரிஃப் பங்கேற்று ரமலான் இஃப்தார் நோன்பு குறித்து பேசினார். மேலும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சாதி மத பேதமின்றி அனைத்து மதத்தினரும் சகோதரர்களாக இணைந்து இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாக அவர் பேசினார். தொடர்ந்து இஸ்லாமிய மதத்தலைமை குரு துவா தொழுகை நடத்தியதைத் தொடர்ந்து அனைவரும் நோன்பு கஞ்சி, பழங்கள் உள்ளிட்டவற்றை அருந்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் திருமதி இந்திராணி, திருமதி பாக்கியலட்சுமி உட்பட நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஆரிஃப், இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது அன்பின் செய்தியாய், சகோதரத்துவத்தின் செய்தியாய், உலக அமைதிக்காய் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடந்துள்ளது. மேலும் நடைபெறப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களின் வாக்கு என்பது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கப் போகின்றது. அந்த வாக்குகள் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கின்ற திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை கடந்த ஒரு மாத காலமாக சிறுபான்மை மக்களை ஒன்றிணைப்போம், 2026 தேர்தலை வெல்வோம் என்ற முழக்கத்தோடு பல்வேறு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடந்துள்ளது. மேலும் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை எப்படியாவது சிதறடித்து அதன் மூலம் மதவாத சக்திகள் தமிழகத்திலே நுழைந்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதுபோன்ற தொடர்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். தேர்தலிலும் இந்த முழக்கத்தை முன்னெடுத்து சிறுபான்மை மக்களின் வாக்குகளை ஒன்றிணைக்க நாங்கள் பாடுபடுவோம். இல்லை, எங்களோட கூட்டணி சிறப்பான ஒரு வெற்றி பெறும். மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார். மாபெரும் வெற்றியை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.